பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் வசனம் 32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று ஜெபிக்கிற ஜெபத்தை பார்க்கிறோம். என் பெயரை நீ கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல. இது ப்ரேயர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன், ஒரு பரிந்து பேசுகிற ஜெபமாக இருக்கிறது. மோசே ஜெபிக்கிற ஜெபம் தன் ஜனங்களுக்காக தன் உயிரை பணயம் வைத்து, தன் ரட்சிப்பை பணயம் வைத்து, நித்திய ஜீவனை பணயம் வைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இந்த மக்களெல்லாம் முரட்டாட்டமுள்ள மக்கள். வனாந்திரத்தில் தேவனுக்கு விரோதமாக எழுப்பினார்கள், மோசேக்கு விரோதமாக எழுப்பினார்கள், கற்களை எடுத்துக்கொண்டார்கள், முறுமுறுத்தார்கள், பல தீமைகளை செய்தார்கள். ஆனாலும் அந்த மக்களை விட்டு விலகி போக மோசேக்கு கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே வரலை. காரணம், தலைவன் என்கிற அந்த எண்ணம் அவனுக்குள் இருந்தது. நான் தலைவனாக இருக்கிறேன், இந்த மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, இவளை சரிப்படுத்தி எப்படியாவது அந்த டெஸ்டினேஷன் போய் சேர்க்கணும், அதுதான். இல்லைன்னா நான் இவங்களுக்கு தலைவனாக இருந்து வேஸ்ட் ஆகிடுமே, இவங்களுக்கு தலைவனாக இருந்த நோக்கமே வேஸ்ட் ஆகிடும். நம்ம மட்டும் அரண்மனையில் உட்காந்து இருந்தேன், நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், நல்ல வாழ்க்கை எனக்கு. ஆனால் தேவன் என்னை ஏன் கொண்டு வந்தார், இங்கே கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் தலைவனாக வைத்தாரே, ஆகவே இந்த தலைவன் என்கிற பொறுப்பை நான் சரியாக செய்யணும் என்று சொல்லி இந்த மக்களெல்லாம் கீழ்ப்படியாதவர்கள், மூட்டாட்டம் பண்ணவர்கள், ஜனங்கள்லாம் அந்த பொண்ணுனால் ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அவைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேவனுக்கு முன்பாக மகா பெரிய பாவமாக இருந்தது. தேவனுக்கு முன்பாக மகா பெரிய பாவமும் செய்துட்டாங்களே, இதை எப்படி தேவனத்திலேருந்து மன்னிப்பு கேட்பது, அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணுறது? மோசே ஒன்றுமே தெரியல. எப்படி பரிகாரம் பண்ணுவது? அந்த ஜனங்க இப்படி தானே போயிட்டுருக்காங்க, இவங்க திருந்தவே இல்லையே. தேவன் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சார். செங்கடலை பிளந்தார், அந்த அற்புதம் செய்தார். வனாந்திரத்தில் மன்னா கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், யோர்தானை பிளக்க பண்ணினார். எவ்வளோ அற்புதங்கள்லாம் பார்த்தாங்களே. அப்படி பார்த்துருந்தோம் இந்த ஜனங்கள் முரட்டாட்டத்தை விட்டு விலகலை. மாறாக இப்பொழுது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. நகையெல்லாம் கழட்டு பொண்ணினால் ஒரு கன்றுக்குட்டி உண்டாக்கி அவர்களை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்களே என்று சொல்லி அவர் மிகவும் துக்கப்படுகிறார். தேவனுடைய துக்கத்தை அறிந்தவராக இவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாவம், இந்த ஜனங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிக்க மாற முடியும், நீ ஒருத்தர் தான் செய்யணும். அப்படி நீங்கள் மன்னிக்கிறதுனா மன்னிச்சிடுங்க, இல்லைன்னா என் பேரை எடுத்து போட்டு அவங்க பேரை சேர்த்துக்குங்க, நான் நரகத்துக்கு போகிறேன், எனக்கு நித்திய ஜீவன் இல்லான்னு பரவாயில்ல, அவங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுங்க. இதுதான் ஒரு தலைவனுடைய ஒரு மிகப்பெரிய பண்பாக இருக்கிறது. ஆகவே தான் தன் உயிரை பணயம் வைத்து, தன் எதிர்காலத்தை பணயம் வைத்து அவர் ஜெபிக்கிறார். இன்றைக்கி யாருமே இப்படி ஜெபிக்க முடியாது. யாருமே எனக்கு காரெலாம் பரவாயில்ல, அந்த என் ஃப்ரெண்டுக்கு காரை கொடுங்க, எனக்கு வீடு இல்லாமல் பரவாயில்ல, என் விசுவாசிக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு சர்ச்சில் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரருக்கு சர்ச்சு கொடுங்க. அப்படி ஜெபிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் தான். ஆனால் மோசே தான் அழிந்து போனாலும் பரவாயில்ல, மற்றவங்க வாழணும் என்று நினைத்தார். இயேசு கிறிஸ்துவின் குணம் அதுதான். அவர் மரித்து ஜனங்களை வாழ வைத்தார். எல்லோருடைய பாவங்களுக்காக இயேசு மரித்து எல்லா ஜனங்களுடைய மரணத்தையும் அவர் நிறுத்தினார். பாவத்தை விட்டு விலக்கும்படியாக இயேசு ரத்தம் சிந்தி மரித்தார். மோசே இயேசுவின் குணத்தை உடையவராக இருக்கிறார். அவர் நான் மரிக்கிறேன், நான் நரகத்துக்கு போகிறேன், ஆனால் இவங்க போயிடக்கூடாது, இவங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறார். மோசேக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன? 33 அதிகாரம் 1 வாசிக்கிறோம். மோசே கர்த்தர் மோசையை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து எல்லா ஜனங்களையும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததி கொடுப்பேன் என்று சொன்ன ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஒரு தேசத்துக்கு போங்க என்று சொல்லி அவர்களை மன்னித்து அனுப்புகிறார். அவர்களை மன்னித்தார். தேவன் மோசேனுடைய அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை கேட்டார். மோசேன் பேர் அவர் எடுக்கலை, மாறாக அந்த எல்லா மக்களுடைய பேரையும் ஜீவபுஸ்தகத்தில் சேர்க்கிறார், மன்னிக்கிறார். மன்னித்து, சரி நீங்கள் தொடர்ந்து போங்க, பாலும் தேனும் ஒரு தேசத்திற்கு நீங்கள் போங்க, நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்புகிறேன், அவன் உங்களை கொண்டு போவான். அங்குள்ள எதிரிகள், கானானியர்கள், ஏத்தியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசில் அனைத்துலையும் அவன் துரத்து விடுவான். நீங்கள் வழியிலே மிக பாதுகாப்பாக போய் சேருங்கள் என்று சொல்லி அவர் அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். ஆகத்தான் மோசே ஒரு பரிந்து பேசும் ஜெபத்தை அவர் செய்தார். ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இன்றைக்கி நாம் எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் அப்படி நம்ம ஜெபிக்கிறோம் என்பது மிக முக்கியமான காரியம். இந்த தேசத்திற்காக, நம்முடைய சபைகளுக்காக, விசுவாசிகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக தன் உயிரை பணயம் வைத்து, தன்னுடைய ஆசீர்வாதத்தை பணயம் வைத்து, தன் எதிர்காலத்தை பணயம் வைத்து, ரட்சிப்பையே பணயம் வைத்து ஜெபிக்கிற இந்த மோசேயின் ஜெபம் மிக அற்புதமானது. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் மோசேக்களாக இருக்கிறோம், எத்தனை பேர் மோசேக்களாக எழும்பி ஜெபிக்கிறோம், எத்தனை பேர் அப்படி பரிந்து பேசுகிறோம், எத்தனை பேர் நம் தேவனுடைய வைராக்கியத்தை பெற்றிருக்கிறோம்,
எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையை பெற்றிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து என்றைக்குமே தனக்காக தன்னுடைய எதிர்காலத்துக்காக போகவே இல்லை, மாறாக ஜனங்களுக்காக பகலெல்லாம் ஜனங்களோடு கூட இருந்தார், இரவெல்லாம் தேவனோடு கூட இருந்தார். பகலெல்லாம் ஜனங்களை பேசினார், இரவெல்லாம் தேவனிடத்தில் பேசினார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய ஊழியமாக இருந்தது. இன்றைக்கி நாம் மோசே போல பரிந்து பேசுவோம், மக்களை காப்பாற்றும். கத்திரமை ஆசிரியப்பார் பரிசுத்தவே நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட பார்த்து நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு மோசையை போல பாரத்தை கொடுங்க. உமக்காக எழும்பி பிரகாசி உதவி செய்யும். உங்களுடைய கருத்தாழ்த்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.